السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. الحمد لله. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானிலே இந்த ரமலான் இஜ்திமாவின் மூலியமாக இந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இது போன்று பல ரமலான் இஜ்திமாக்களின் மூலியமாக அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் தினமும் சில சஹாபாக்களுடைய வரலாறுகளை ரத்தின சுருக்கமாக பார்த்து வருகிறோம். அது குறித்து நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று அழைக்கப்பட்டவர். இவர்கள் கிபி 592 மக்காவுல பிறக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்றாங்க. இந்த சஹாபி அல்லாஹுடைய போர்வாள் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு வீரம் வாய்ந்த ஒரு சஹாபி. அவர்கள் தான் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக உஹது போரில் இஸ்லாத்திற்கு எதிராக என்ன பண்றாங்க, போர் செய்யறாங்க. ஆகையால் இஸ்லாத்திற்கு மிகவும் அங்க என்ன பண்ண இழப்பு ஏற்பட காரணமாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். எப்ப இஸ்லாத்துக்கு வராங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா, முதல்ல இவங்க குடும்பத்திலிருந்து இவருடைய சகோதரர் வலீத் என்பவர் என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசுறாங்க. உன்னுடைய சகோதரர் ஹாலிதுக்கு என்ன ஆச்சுப்பா, அவங்க இஸ்லாத்துக்கு வரலையா, இஸ்லாத்தை ஏத்துக்கலையான்னு கேட்கும் பொழுது கேட்டுட்டு சொல்றாங்க, உன்னுடைய சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு சொன்னா அவருக்கு தான் போர்ல முன்னுரிமை, அவருக்கு பல அந்தஸ்துகள் இருக்குது என்பதாக எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சகோதரருக்கு சொல்றாங்க. அப்ப சொல்லும் பொழுது தன்னுடைய சகோதரர் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைப்பதற்காக, இஸ்லாத்தின் பால் அழைப்பதற்காக வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க. அங்க யாரும் இல்லை, தன்னுடைய சகோதரர் இல்லை. அப்ப இவர்களுக்காக ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க. பிறகு ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த பிறகு அந்த கடிதத்தை பார்த்து மதீனாவின் பக்கம் வருகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக. அப்ப எப்ப இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்கன்னு பார்த்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று 7 வருடங்களுக்கு பிறகு என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்த பின்னாடி பல போர்கள் புரிகிறாங்க. அந்த பல போர்களிலும் வெற்றி பெறுகிறார்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால் அவருடைய தந்தை எப்படிப்பட்டவர், வலீத் எப்படிப்பட்டவர்னு பார்த்தோம்னு சொன்னா, மக்காவில் தலைவர்களில் ஒரு மிக முக்கியமானவர் என்று கூட சொல்லலாம். மிகவும் செல்வாக்கு வாய்ந்தவர். எப்படின்னு சொன்னா, அச்சுடைய காலத்துல யாரெல்லாம் கஅபாவுக்கு வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவார், உணவு ஏற்பாடுகள் செய்வார், குளிர்பானங்கள் எல்லாம் புகட்டுவார். இன்னும் சொல்ல போனா வருடம் ஒரு முறை என்ன பண்ணுவாரா, அந்த கஅபாவில் இருக்கக்கூடிய அந்த துணியை இவர் பொறுப்பு எடுத்துக்கொள்வார், மறு வருடம் அந்த ஊர் மக்கள் பொறுப்பு எடுத்துக் கொள்வார்கள் என்பதாக வரலாற்றில் குறிப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு வாய்ந்தவர் வலீத். அவருடைய மகன் தான் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, 2 கைகளையும் போர் செய்வாங்க. ஒரு கையில போர் செய்யறதே கஷ்டமா இருக்கும். ஆனா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் 2 கைகளையும் போர் செய்வாங்க. 2 கைகள்னு சொன்னா 2 கைகளையும் வாள் ஏந்தி ஒருவரை தாக்குவதல்ல, 2 திசையில் இருந்து வரக்கூடிய எதிரிகளை 2 கைகளின் மூலமாக தாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தான் இருந்தாங்க. ஒன்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொன்னு ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, 2 கைகளையும் போர் புரிவாங்க. அந்த அளவுக்கு ஆற்றலுடையவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப இவங்க முதல்ல எப்ப தலைமை ஏற்கிறாங்க, தளபதியா பொறுப்பு ஏற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மத்தா போர்க்களத்துல தான். மத்தா போர்க்களத்துல இவங்களை தலைமையா சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பல. அப்ப இவர்களுக்கு முன்பதாக 3 பேர் என்ன பண்றாங்க, தலைமை ஏற்கிறாங்க. முதல்ல ஒரு சஹாபி தலைமை ஏற்கிறாங்க, அவங்க கொல்லப்படுறாங்க. அதெல்லாம் நீண்ட வரலாறு. பிறகு ஒரு சஹாபி என்ன பண்றாங்க, அந்த கொடி எடுத்துட்டு போய் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தலைமை எடுத்து இந்த போரை கொண்டு போங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான்னு சொன்ன உடனே அல்லாஹ் அதே போல் அந்த போரில் என்ன பண்றாங்க, வெற்றி அடைகிறாங்க ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அப்ப ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் அவர்கள் சென்றமிடமெல்லாம் வெற்றியை காண்கிறார்கள். ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்தெந்த போர்க்களத்துக்கு செல்றாங்களோ அந்த போர்க்களத்துல எல்லாத்துலயும் வெற்றி தான். அப்ப சஹாபாக்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் வந்து விட்டது. என்னன்னு சொன்னா, ஹாலித் ரலியல்லாஹு அவங்க வந்துட்டாங்க, ஹாலித் ரலியல்லாஹு அந்த போர்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த போர்ல என்னதான் நிச்சயமாக வெற்றி தான் இருக்கும். அப்ப அவங்க சில இடங்கள்ல வரலன்னு சொன்னா அந்த சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு மனசுல ஒரு கவலை, இந்த போர்ல தோத்துருவோங்க அளவுக்கு என்ன பண்ணுது, ஒரு கவலைகள் ஏற்படுது. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி காலம் ஏற்படுது. அப்ப ஹாலித் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க, சிரியாவுக்கு அனுப்புறாங்க. அப்ப சிரியாலும் வெற்றி, மேலும் ரோமானியத்துக்கு அனுப்புறாங்க, அங்கேயும் வெற்றி காண்கிறாங்க. அப்ப இவங்க ஹாலித் ரலியல்லாஹு அவங்க போற இடமெல்லாம் வெற்றியை காண்கிறாங்க. சஹாபாக்களுக்கு இப்படி எண்ணமும் வந்துருச்சு, ஹாலித் ரலியல்லாஹு அந்த போர்ல இருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த போரை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து விட்டது. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலம் வருது. உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, இந்த எண்ணம் தவறானது. அப்புறம் அல்லாஹ்வுடைய உதவி என்ன பண்றாங்க, சஹாபாக்கள் மறக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்றாங்க, நம்ம இந்த எண்ணத்தை நம்ம மாத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில சிரியால போர் நடந்துகிட்டு இருக்கு. அங்க யாரும் தலைமை ஏற்றிருக்கா, ஹாலித் ரலியல்லாஹு அவங்க தான் தலைமை ஏற்றி அந்த பொறுப்பை அந்த போரை நடத்திட்டு இருக்கிறாங்க, தளபதியா இருக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க கடிதம் எழுதுறாங்க. என்னன்னு சொன்னா, யாருக்கு, அபூ உபைதா ரலியல்லாஹு அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்க இந்த பொறுப்பை எடுத்துக்கங்க, பொறுப்பு எடுத்து இந்த போரை என்ன பண்ணுங்க, திறன்பட நடத்துங்க, வெற்றி காணுங்க என்பதாக அபூ உபைதா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. சற்று சிந்திச்சு பார்க்கணும், இங்க ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறோம். அப்ப அந்த பொறுப்பை உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் என்ன தலைமை அந்த பொறுப்புல இருந்து நீக்கினதை என்ன பண்ணிக்கிட்டாங்க, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அப்படியே பொருந்துக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும் என்பதாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது அப்படியே பொருந்துக்கிட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இஸ்லாத்திற்காக பல போர்களை புரிந்தவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு முறை என்ன ஆகுதுன்னு சொன்னா, எருமுக்கு போர்ல போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒட்டகத்தின் மேல என்ன பண்றாங்க, போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவருடைய தலப்பா என்ன பண்ணது, கீழே விழுந்துருது. அப்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இறங்கி அந்த தலப்பாவை எடுத்து தலையில மாட்டிட்டு என்ன பண்ணாங்க, போர் செஞ்சாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், போர் நடந்துகிட்டு இருக்குது, நம்முடைய சிந்தனமான நம்முடைய தலை துண்டிக்கப்பட்டுரும், நம்ம ஷஹீத் ஆகிடுவோம், நம்மளுடைய உயிர் பெயரும், அந்த நிலைமையிலையும் நீங்க இறங்கி தலப்பாவை அணிகிறீங்களே, தலப்பாயின் அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததா, இந்த காரை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு போர் முடிஞ்சு கேட்கும் பொழுது சாபி சொல்றாங்க, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்யும் பொழுது அவருடைய முடி என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. அப்ப அந்த முடி என்னிடம் இருந்தது, அந்த முடியை நான் என்னுடைய தலப்பாயில அணிஞ்சிருப்பேன். அப்ப இந்த போர்ல வரும்போது என்ன பண்ண, தலப்பாயோட அணிஞ்சிட்டு தான் நம்ம இந்த போருக்கு வந்தேன். அப்ப அதை எடுக்கா கட்டிதான் என்னுடைய தலை துண்டிக்கப்பட்டிருக்கும், அதை எடுத்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்ப இவ்வளவு போர்க்களத்தை கண்ட இந்த சஹாபி இவங்களுக்கு ஒரு ஆசை, என்னன்னு சொன்னா நாம் ஷஹீத் ஆகணும், அவருடைய வாழ்க்கை லட்சியமாக வச்சிருந்தாங்க. எப்படின்னு சொன்னா, அப்படியாவது என்ன பண்ணிடணும், அல்லாஹ்வுடைய பாதையில என்னுடைய உயிர் தியாகம் செய்யணும், ஷஹீத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க மிகப்பெரிய ஆசையா வச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க ஷஹீத் ஆனாங்களான்னு பார்த்தா இல்லை, அல்லாஹ் இவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. இவர்களுக்கு இவருடைய இல்லத்தில் தானே பண்ணுது மரணம் ஏற்படுது. இவங்களை குளிக்க வைக்கும் பொழுது இவருடைய உடலை பார்க்கிறாங்க, இவருடைய நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதியில எல்லாம் அம்பு ஏற்பட்ட காயங்களும் ஈட்டியால் குத்தப்பட்ட புண்களாக குடி குழியா இருக்கு. அந்த அளவிற்கு காயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு உடம்புல இருக்குது. அவங்களுடைய முதுக திரும்பி பார்த்தா முதுகுல ஒரு காயமும் இல்லை. காரணம், இவங்க ஒரு பொழுது என்ன பண்ணல, தன்னுடைய எதிரிக்கு முதுக காட்டினது இல்ல, எதிரி என்னதான் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நெஞ்சை காட்டி துணிச்சலாக வீரமாக நின்ற சஹாபி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள். இஸ்லாம் பரவியதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவங்க யாரு, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள். எப்ப வஃபாத் ஆறாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா, கிபி 642 திமிஷ்க் நாட்டுல ஹிம்ஸ் என்ற இடத்துல என்ன பண்றாங்க, வஃபாத் ஆறாங்க. அப்ப இவங்க வாழக்கூடிய காலத்துல இஸ்லாம் பரவுவதற்காகவும் இஸ்லாத்துடைய போர்களுக்காகவுமே என்ன பண்ணாங்க, என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு சஹாபி. அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற பல சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் தினம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சஹாபாக்களுக்கு மார்க்க உறுதியையும்
தீனுடைய விஷயத்துல வீரத்தையும் கொடுத்திருந்தானோ அது போன்று உங்களுக்கும் எனக்கும் தந்தருடைய பாக்கியத்தை வல்லரஹ்மான் அல்புரிவானாக. வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.